Revisiting Vijayana movies before Jananayagan Part 14 ஷாஜஹான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட அண்ணா பண்ண எல்லா மூவியுமே ஹிட் தான். அந்த வரிசையில் இது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான மூவினே சொல்லலாம். எல்லாருடைய காதலுக்கும் ஹெல்ப் பண்ற நம்ம அண்ணன் அவரோட லெவலில் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. எல்லா சாங்ஸுமே வேற லெவலில் இருக்கும், லிரிக்ஸ்லாம் அப்படி இருக்கும். அப்புறம் விவேக் சார் அண்ட் கோவை சார்லாவோட எபிக் காமெடி இதில் தான் இருக்கும். இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் கிளைமேக்ஸை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அண்ணன் இந்த காதலுக்காக நிறைய மூவியில் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. அண்ணாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், அந்த லெவலில் இருக்கும். லாஸ்ட் சீன் பார்த்து அழுகாதவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ட் பர்சனலி இது என்னோட ஃபேவரட் மூவி. நெக்ஸ்ட் மூவி தமிழர். பிரியங்கா சோப்ராக்கு இதான் டெபியூ மூவி. அதே மாதிரி டி இமானுக்கு இதுதான் டெபியூ மூவி. இது பண்ணும்போது அவருக்கு ஒரு 15 years இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இந்த மூவியில தான் அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் டாபிக்ஸை டேரா எதிர்த்து பேசியிருப்பாங்க. அந்த டைம்ல மாஞ்சோலை எஸ்டேட்ல நடந்த இஷ்யூவை தான் பூஞ்சோலை எஸ்டேட் வச்சு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி தமிழன்ல ஒரு பேப்பர் பேனை வச்சு நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தாங்களோ அதே போல டிவிக்கேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மூவில ஒரு சாங் விஜய் அண்ணா பாடியிருப்பாங்க. அந்த சாங்கை ஷூட்டிங் டைம்ல பிரியங்கா சோப்ரா ஹம் பண்றதை பார்த்துட்டு இவங்களே இந்த மூவில பாடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை பாடவும் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் மூவிஸ் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க விஜய் அண்ணா ஃபேனா இருந்தா விஜய் அண்ணா பத்தி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்